இன்றைக்கு சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கும்போது, அந்த அடைக்கலத்துக்குள் நாம் இருக்கும்போது, இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா தீமைகளுக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்களேன், இந்த உலகம் பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் குழப்பம், எங்கே பார்த்தாலும் தீமை, எங்கே பார்த்தாலும் சத்துருவினுடைய வஞ்சகமான காரியங்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி. பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் நாம் வாழும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அந்த பாதுகாப்பை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட குழப்பமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தீமையாக இருந்தாலும், நான் உங்களை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். ஆமென். நாம் அவருடைய செட்டைகளின் மறைவில் இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் காணப்படுகிற பயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே உதறி தள்ளிட்டு நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உண்மையான ஒரு எளிமையான ஒரு விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். ஆண்டவரையே அடைக்கலமாக தாபரமாக நீங்கள் கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் எந்த பக்கம் திரும்பினாலும் தீமைகள், எந்த பக்கம் திரும்பினாலும் சத்துருவினுடைய கிரியைகள், எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் பயம். இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களுக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலமாய் வரும்படி ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி, எல்லா தீமைகளையும் கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அவர் சத்ருவினுடைய சகல தாக்குதல்களிலிருந்து உங்களை தப்புவிப்பார். அவருடைய சிறகுகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது இந்த பாதுகாப்பு, இந்த தீமை என்று விலக்கி பாதுகாக்கிற ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகும். அதை மறக்காதுங்க. இன்றைக்கு உங்களுடைய வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய கைகள் அப்படியே உங்களை ஏந்தி கொண்டு போவாங்க. இந்த பாதுகாப்பு எப்போ உண்டு? அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக இருக்கும்போது மாத்திரமே. அதை நீங்கள் விரும்பி வாஞ்சித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வீர்களா? அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.